குரானில் வந்து நான் ஏற்கனவே சொன்னேன், குரான் கொஞ்சம் கொஞ்சமாக அருளப்பட்டதுன்னு சொல்லி. சில சூறாக்கள் மொத்தமாக அருளப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. அதில் இந்த சூறாவும் ஒரு இரவுல மொத்தமாக அருளப்பட்டுச்சு. இந்த சூரத்துல நாம் ஒரே இரவுல அருளப்பட்டதாக சொல்லப்படுது. நான் அதனுடைய ஒரு சில விஷயங்களை மட்டும் சொல்றேன். இதுல ஒரு ஆயத்து வருது, அந்த ஆயத்தினுடைய பின்னணியில ஒரு சம்பவமும் வருது, அதை நான் சொல்ல விரும்புறேன். அல்லாஹ் அந்த ஆயத்துல சொல்லுவான், அல்லதீன ஆமனு, யார் ஈமான் கொண்டு, வலம் எல்பிசு ஈமானஹும் பிதுல்மின், தங்களுடைய ஈமானில் அநியாயத்தை கலக்கவில்லையோ, ஈமான் கொண்டு அந்த ஈமான்ல அநீதியை கலக்கவில்லையோ, உலாயிக லஹுமுல் அம்ன், அவர்களுக்கு நிம்மதி அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ஈமான் கொண்டு அநியாயத்தை கலக்கலைன்னா என்ன அர்த்தம்? இப்போ சஹாபாக்களும் கேட்டான், யா ரசூலல்லாஹ், ஈமான் கொண்டு அநியாயமே செய்யாதவர்கள்னா நம்ம ஏதாவது அநியாயம் செய்யத்தானே செய்கிறோம் அப்படின்னு சொல்லி. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களுக்கு ஒரு ஆறுதலாக சொன்னாங்க, அங்கே அநியாயம் கொண்ட கருத்து அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறது, ஈமான் கொண்ட பிறகு இணை வைக்காமல் இருப்பவர்களுக்கு நிம்மதி அப்படின்னு ஒரு விளக்கம் சொன்னாங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஜரீர் இப்னு அப்துல்லாங்கிற ஒரு சஹாபி, அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பிரியமான தோழர். அவரை எப்போ பார்த்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சஹாபி ஜரீர் இப்னு அப்துல்லா. அவர் சொல்றாரு, நாங்கள் ஒரு பயணத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோடு இருந்தோம். அப்போ தூரத்திலிருந்து ஒட்டகத்தில் ஒரு மனிதர் வந்துட்டு இருக்கிறார். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த ஒட்டகத்தில் வருபவர் நம்மை பார்க்க தான் வருவது போல் தெரியுது, எல்லாரும் கொஞ்சம் அப்படியே வெயிட் பண்ணுங்கன்னு சொல்றான். அதே மாதிரி அவரும் வந்தார். வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பக்கத்தில் இறங்கினார். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, நீ எங்கிருந்துப்பா வர்றேன்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், என்னுடைய மனைவி மக்கள் குடும்பத்தை எல்லாம் விட்டுட்டு நான் வந்திருக்கிறேன். எதற்காக நீ வந்திருக்கிறேன்னு சொல்லி கேட்டாங்க. நான் அல்லாஹ்வுடைய தூதரை பார்க்க வந்திருக்கிறேன். அவருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருன்னு தெரியாது. நான் இறை தூதரை பார்க்க வந்திருக்கிறேன்னு சொல்லி, நீ சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கிற, நீ தேடி வந்த அல்லாஹ்வுடைய தூதர் நான் தான் சொல்கிறான். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள்கிட்ட கேட்குறாரு, யா ரசூலல்லாஹ், எனக்கு ஈமான்னா என்னன்னு சொல்லி கொடுங்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமானுடைய அடிப்படைகளை சொல்கிறாங்க. ஈமான்னா அல்லாஹ் ஒருத்தனை நம்பணும், என்ன அல்லாஹ்வுடைய தூதராக ஏற்கணும், தொழுகை, ஜக்காத்து, ஹஜ்ஜி எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அவர் சொன்னார், அக்ரர்து, நீங்கள் சொன்ன எல்லாவற்றையும் நான் அங்கீகரித்தேன், ஏற்றுக்கொண்டேன்னு சொல்கிறார். அப்போ தான் முதல்ல முஸ்லீம் ஆகிறார். நீங்கள் சொன்ன எல்லாத்தையும் நான் நம்புறேன்னு சொல்லிட்டார். சொல்லிட்டு ஒட்டகத்தில் ஏறி கொஞ்ச தூரம் போகிறாரு. அவருடைய ஒட்டகத்தினுடைய முன்கால் வந்து ஒரு மணற்பாங்கான ஒரு பொந்துல சிக்கிக்கிடுச்சு. சிக்கினதில் ஒட்டகம் தடுமாறினதில் இவர் கீழே விழுந்து இறந்து போயிட்டார். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்மார் இப்னு யாஸரையும் ஹுதைஃபாவையும் போய் என்ன ஆச்சுன்னு பாருங்க, அவரை போய் தூக்கி விடுங்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் போகிறதுக்குள்ள அவர் மூத்தா போயிட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்தில் வந்து சொன்னாங்க, பாருங்க இப்போதான் கலிமா சொன்னார், இறந்து போயிட்டார். அல்லாஹ் குரான்ல சொல்லுவான் பாருங்க, அல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டு எந்த அநீதியும் செய்யாதவர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான் இல்லையா, இவரும் அதில் உள்ளவர் தான் சொன்னாங்க. ஏன்னா ஈமான் கொண்ட பிறகு எந்த பாவமும் செய்யலை, முஸ்லிமான பிறகு எந்த அநீதியும் செய்யலை, ஈமானுக்கு பிறகு எந்த அநீதியும் செய்யாதவர் என்று அல்லாஹ் சொல்றான் பாருங்க, இவரும் அதில் ஒருத்தர்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ரெண்டு வானவர்கள் அவருடைய வாயில பழத்தை ஊட்டுவதை நான் பார்க்கிறேன். அவர் பசியோடு வந்திருக்கிறாரு, நம்மள்கிட்ட வரும்போது பசியோடு வந்திருக்கிறார். வானவர்கள் அவருக்கு பழத்தை ஊட்டுறதை நான் பார்க்கிறேன்னு சொன்னான். முஸ்னத் அஹமதுல இந்த ஹதீஸ் வருது. இதுல நமக்கு ஒரு செய்தி இருக்கு பாருங்க. ஒரு மனுஷன் துனியால இருந்து மூத்தாகும் போது பசியோட மூத்தா போனா, நல்ல மையத்தா இருந்தா அவருக்கு உடனே சாப்பாடும் கொடுக்கப்படுது. கபருக்கு போறதுக்கு முன்னால அவருக்கு மலக்குகள் சாப்பாடு கொடுக்குறாங்க. இந்த ஹதீஸ் நமக்கு அதை உணர்த்துகிறது. ஆக இந்த ஆயத்து தொடர்பாக வரக்கூடிய ஒரு சம்பவம் என்பதனால இதை நான் சொன்னேன். அடுத்த அருமையானவர்களை, இந்த அன்ஆம் சூராவில் அல்லாஹ் வந்து எதை பற்றி அதிகம் பேசியிருக்கிறான்னு சொன்னால், கால்நடைகளுடைய இறைச்சி இருக்கு இல்லையா, அதை எப்போ சாப்பிடலாம் எப்போ சாப்பிடக்கூடாது, இதைத்தான் அல்லாஹ் பேசுகிறான். யூதர்களுக்கு அல்லாஹ் வந்து கால்நடைகளில் ஆடு மாடு இந்த ரெண்டை மட்டும்தான் அல்லாஹ் அனுமதிச்சிருந்தான். ஆடு மாடு மட்டும்தான் அவங்களுக்கு அனுமதி. எந்தெந்த மிருகங்களுடைய கால் விரல்கள் இருக்கு பாருங்க, விரல்கள் ஒட்டி சேர்ந்தா போல இருக்குதோ, ஒட்டகத்தினுடைய கால் விரல் இருக்கு பாருங்க, அது வந்து விரிஞ்சு இருக்காது, சேர்ந்து தான் இருக்கும். தீக்கோழி, வான்கோழி இதனுடைய கால் விரல்கள் எல்லாம் சேர்ந்து தான் இருக்கும். இந்த விலங்குகளை பூரா அல்லாஹ் யூதர்களுக்கு ஹராம் ஆக்கியிருந்தான். அவங்களுக்கு ஒட்டகம் ஹராம், வான்கோழி அவங்களுக்கு ஹராம். என்னங்க, கால்நடைகளில் ஆடு மாடு இந்த ரெண்டை தான் அவங்களுக்கு சாப்பிட்லான்னு சொல்லி அல்லாஹ் சொல்லியிருந்தான்.
அந்த ஆடு மாடுலையும் கூட இறைச்சியை உண்ணலாமே தவிர தனி கொழுப்பு அவங்களுக்கு ஹராமாக்கப்பட்டது. கொழுப்பு அவங்களுக்கு கூடாது. அல்லாஹ் அவங்களுக்கு ஒவ்வொரு ஷரியத்தில் ஒவ்வொரு சட்டம். ஆனால் அந்த யூதர்கள், நான் சொன்னேன் இல்லையா, சதிகாரர்கள், அல்லாஹ் கொழுப்பை சாப்பிடுவதைத்தானே ஹராமாக்கி இருந்தான். கொழுப்பை விற்கிறது அல்லாஹ் தடுக்கல் இல்லை, கொழுப்பை விற்று காசாக்கி சாப்பிட்டான். நபிசலாம் சொன்னாங்க, ஒரு பொருளை உண்பதை அல்லாஹ் தடுத்து விட்டால் அதை விற்பதும் ஹராம்னு சொன்னான். எதை சாப்பிட்றது கூடாதோ அதை விற்கிறதும் கூடாது. ஆக இது யூதர்களுக்கான சட்டம். இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் கால்நடைகளில் ஆடு, வெள்ளாடு, செம்மறியாடு அதையும் அல்லாஹ் அனுமதிச்சிருக்கிறான். அதில் ஆணினம் பெண்ணினம், ஒட்டகத்தில் ஆணினம் பெண்ணினம், மாட்டில் ஆணினம் பெண்ணினம் என்று 8 ஜோடிகளை அல்லாஹ் சொல்கிறான். சமானியத்த அஸ்வாஜ் எல்லாமே உங்களுக்கு ஹலாலாக்கப்பட்டிருக்குது. இதில் அறியாமை காலத்தில் முஷ்ரிக்கீன்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, சில கால்நடைகள் இது ஆண்களுக்கு மட்டும்தான் சாப்பிடலாம், பெண்களுக்கு சாப்பிடக்கூடாது, அவங்களா வச்சுக்க சட்டம், அவங்களா வச்சுக்கிட்டான். இந்த கால்நடையில் ஏறி சவாரி செய்யக்கூடாது, இப்படிலாம் வச்சுக்கிட்டாங்க. இந்த மூட நம்பிக்கைகள்லாம் அல்லாஹ் சொல்கிறான். நம்மிலும் கூட அந்த மாதிரியான சில நம்பிக்கைகள் உண்டு. சில இறைச்சியை சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா நல்லா தெரிஞ்சுக்குங்க.